அருள்தனை தருகின்ற நாளிதுவே, ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அருள்தனை தருகின்ற நாளிதுவே. புதிய மனம் புதிய பூமி மலரும் நாளிதுவே, புதிய உள்ளம் புதிய மனம் பாடும் நேரம் இது. அவரிடம் சென்று அவரை வணங்குவோம், அவர் பெயர் சொல்லி அவரை வாழ்த்துவோம். அவரிடம் சென்று அவரை வணங்குவோம், அவர் பெயர் சொல்லி அவரை வாழ்த்துவோம். ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அருள்தனை தருகின்ற நாளிதுவே. உலகம் தோன்றும் காலம் முன்பே கிறிஸ்து வழியாய் நம்மை தேர்ந்தார், அவரின் வழியாய் நம் மக்களாக அன்பினாலே முன் குறித்தார். அவர் வழியாக அருளை தந்தார், திருவுள்ளப்படியே அனைத்தையும் செய்தார். ஞானத்தையும் அறிவையும் நமக்கு தந்தார், மறைபொருள் அனைத்தையும் நமக்கு சொன்னார். ஞானத்தையும் அறிவையும் நமக்கு தந்தார், மறைபொருள் அனைத்தையும் நமக்கு சொன்னார். ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அருள்தனை தருகின்ற நாளிதுவே. கிறிஸ்து வழியாய் நமது திட்டத்தை கடவுளே இன்று நிறைவேற்றினார். அவரே நமது உள்ளத்திலே தங்கி வல்லமையோடு செயல்படுவார். அவர் வழியாக அனைத்தையும் தந்தார், அவரின் மாட்சியில் பங்கும் தந்தார். கிறிஸ்துவின் நம்பிக்கையை நாம் வைப்போம், கடவுளின் மாட்சியை புகழ்ந்து சொல்வோம். கிறிஸ்துவின் நம்பிக்கையை நாம் வைப்போம், கடவுளின் மாட்சியை புகழ்ந்து சொல்வோம். ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அருள்தனை தருகின்ற நாளிதுவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. வார்த்தை வடிவான இறைவனின் அன்பிற்கும் பாசத்திற்கும் நெருக்கமான இறை சமூகமே, இன்று புனித அந்தோணியாரின் திருவிழாவை சிறப்பிக்கின்ற வேளையில் திருவிழா வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். திருவிழா திருப்பலியில் இறை வார்த்தையும் புனித அந்தோணியாரும் என்ற தலைப்பினை சிந்தித்து இறை வார்த்தையை வாழ்வாக்க இவ்விடம் கூடியிருக்கின்றோம். இறை வார்த்தையும் இவரையும் பிரிக்க முடியாது. இறை வார்த்தையை போதிப்பதில் தன் வாழ்நாள் முழுவதும் செலவழித்தார். இறை வார்த்தையை ஒவ்வொரு நாளும் தியானித்து இயேசு கிறிஸ்துவோடு தினமும் உரையாற்றுவார். எந்த அளவிற்கு இறை வார்த்தையை கிறிஸ்துவோடு உரையாடினார் என்றால், அவர் இறை வார்த்தையை படித்து தியானித்து மெய் சிலிர்த்து போகும்போதெல்லாம் குழந்தை இயேசு அவரோடு கொஞ்சி விளையாடுவார்.
அது மட்டுமல்ல, இறை வார்த்தையை நீதியோடும் நேர்மையோடும் உண்மையோடும் ஓய்வின்றி போதித்து கொண்டே இருந்ததின் காரணமாக அவருடைய நாவு இன்றும் அழியாமல் இருக்கின்றது. எனவே அன்பின் இறை சமூகமே, நமது வாழ்விலும் இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை ஒவ்வொரு நாளும் வாசித்து அவற்றை வாழ்வாக்க இத்திருவிழா திருப்பலியில் வரம் வேண்டுவோம். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாதுகாவலரான கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய திருவிழா திருப்பலி நிறைவேற்றி இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் நம் அனைவருக்கும் நிறைவாக பெற்றுக் கொடுப்பதற்காக இன்றைய நாளிலே நம்முடைய வந்திருக்கக்கூடிய பாசத்திற்கும் அன்புக்கும் கூறிய நம்முடைய திருச்சி மறைமாவட்ட ஆயர் மேதகு ஆரோக்கியராஜ் அவர்களை நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி அன்போடு வரவேற்போம். அன்புக்குரியவர்களே, புனித அந்தோணியாரை சென்னா போதகர் என்று சொல்லுகிறோம். செம்மையான போதகம் பணியை ஆற்றிய நாவினை கொண்டவர். அவருடைய நாவு அழியாமல் வைக்கப்பட்டுள்ளது இன்றும் என்று கேட்டோம். ஆகவே இந்த திருப்பலி நமக்கு எத்தகைய ஒரு ஆர்வத்தை ஊட்ட வேண்டும் என்றால், நானும் நற்செய்தி பணி ஆற்ற வேண்டும், நானும் இறைவார்த்தையின் மீது பற்று கொள்ள வேண்டும், அதை இன்னும் அதிகமாக படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் நம்மில் பொங்கி எழ வேண்டும். எனவே தூய மறை நிகழ்வை கொண்டாடும் போது அந்த அருளுக்காக அந்தோணியார் வழியாக இறைவனிடம் மன்றாடுவோம். இத்தூய மறை நிகழ்வை இப்போது கொண்டாட நம் பாவங்களை ஏற்று மனம் அருந்துவோம். எல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் நமக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாற்றின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம்.
பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்கள் எங்களுக்கு வழங்கி உள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளையெல்லாம் சரியாக கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் துன்பங்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவராகி என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோருக்கு ஆவன செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலையை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதாருக்கள் என்னும் தாம் ஆட்சியுறுமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். 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 நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உரைத்தது நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை
என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்க செய்வேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன். என் திருத்தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன். என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும். என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். என் பெயரால் அவனது வலிமை உயர்த்தப்படும். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பார். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். Alleluia, 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 Alleluia. ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவார் என முழக்கமிடவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கு. அக்காலத்தில் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவர் இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கிருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள்.
ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல்நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது எனச் சொல்லுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு அருமையான சகோதரர் சகோதரிகளே, நம்முடைய பங்கின் பாதுகாவலர் புனித பதுவை அந்தோணியாரின் திருவிழாவை இன்று உலகம் முழுவதும் பெருவிழாவாக மக்கள் கொண்டாடுகின்றார்கள். ஏனென்றால் அவர் அவ்வளவு சிறப்புமிக்க பணிகள் செய்தவராக இருக்கின்றார். இவர் கிபி 1195 ஆண்டில் போர்ச்சுகல் நாட்டிலே லிஸ்பன் என்ற நகரிலே பிறந்தார். கடற்கரை நகரம், அங்கு பிறந்தார். துறைமுகம் உள்ள பகுதி. ஒரு வசதியான குடும்பத்திலே பிறந்தவர். அவருக்கு வயது 15 நடக்கும்போது அவர் துறவற வாழ்வை மேற்கொள்ள விரும்பினார். நான் இந்த மே மாதத்திலே ஏறக்குறைய 850க்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமியருக்கு, அதாவது 20 வயது வரை கிட்டத்தட்ட உள்ள சிறுவர் சிறுமியருக்கு உறுதி பூசல் கொடுத்தேன். அப்பொழுது நான் கேட்கும் கேள்விகள் ஊடே ஒரு கேள்வியை கேட்பேன். அன்பார்ந்த சிறுமியரே, எத்தனை பேர் நீங்கள் துறவற வாழ்வை மேற்கொள்ள விரும்புகிறீர்கள் என்று கேட்டால் பிள்ளைகள் பெரும்பாலும் துறவற வாழ்வை இந்த காலத்திலே விரும்புவது இல்லை. சிஸ்டராக போகிறதுக்கு ஆசைப்படுறது இல்லை. அதே மாதிரி பாய்ஸ்கிட்ட கேட்டாலும் அவனுக்கு என்ன சொல்கிறாங்க, பதில் சொல்கிறதில்ல, விரும்புறதில்ல. தப்பித்தவறி 2-3 பேர் சொல்லுவாங்க. அதுவும் எவ்வளோ நாளைக்கு அந்த ஆசை நீடிக்கும் என்று தெரியவில்லை. அவங்கெல்லாம் 15 வயசை கடந்தவங்களும் இருக்கிறாங்க. அதில் நம்முடைய புனித அந்தோணியாரை பார்க்கின்ற பொழுது அவர் சரியாக வயது 15 நடக்கின்ற பொழுது அகுஸ்தீனியன் சபை என்று சொல்லக்கூடிய அகுஸ்தினார் சபையில், துறவற சபையில் இணைகிறார். அவருக்கு குருவாக போக வேண்டுமென்று, துறவியாக போக வேண்டுமென்று ஆசை ஏற்படுகிறது. அவர் அங்கு செல்கிறார். அங்கிருந்து கொண்டு 8 ஆண்டுகள் நம்முடைய இறையியல், கத்தோலிக்க இறையியல், கடவுள் பற்றிய கோட்பாடுகள், இன்னும் சிறப்பாக மறைக்கல்வி, போதனை பணி ஆகியவற்றையெல்லாம் 8 ஆண்டுகள் படித்து தேர்ச்சி பெற்றார். ஆக அவர் அருமையான ஒரு போதகராக உருவானார். ஆனால் எங்கும் பெரிதாக அவர் போதிக்க செல்லவில்லை. இப்படி இருக்கின்ற பொழுது அவர் ஒருமுறை பார்க்கின்றார், மொராக்கோ நாட்டில், ஆப்பிரிக்காவின் வடக்கு பகுதியில் உள்ள மொராக்கோ என்ற பகுதியில் துறவியராக, போதகராக நற்செய்தி அறிவித்த பலரை அங்குள்ள தீவிரவாதிகள் கொன்று போட்டார்கள். கிறிஸ்தவ மதத்தை இவர்கள் பரப்ப வந்துள்ளார்கள் என்று. அவர்களுடைய அந்த கொல்லப்பட்ட உடல்கள் கப்பலில் வந்து இறங்கின. அதை பார்த்ததும் அவர் ஒருபுறம் அதிர்ச்சி அடைந்தார், வருத்தப்பட்டார், துயரமடைந்தார். இருந்தாலும் அதே நேரத்திலே அவருக்குள் ஒரு ஆசை உதித்தது. நானும் இவர்களைப் போல் ஏன் போதக பணிக்காக
நற்செய்தி பணிக்காக செல்லக்கூடாது, அதே மொரோக்கோ நாட்டிற்கு நானும் செல்ல வேண்டும் என்று விரும்பினார். அதுதான் அவருடைய வாழ்விலே இறைவார்த்தை மீது அவர் கொண்டிருந்த பற்று. நான் சொன்னேன், 15 வயது முதல் 8 ஆண்டுகள் இந்த இறைவார்த்தையை ஆழ்ந்து படித்தார், மறைக்கல்வியை படித்தார். அதன் பயனாக போதகப்படி செய்ய வேண்டும், நற்செய்திப்படி செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் வந்தது. அவர் சென்றார். கப்பலேறி மொரோக்கோ நாட்டிற்கு பயணமானார். ஆனால் போகின்ற வழியிலேயே அவருக்கு உடல் நலம் பெரிதும் பாதிக்கப்பட்டது. கடின நோய்வாய்ப்பட்டார். எனவே அவர் அசிசி நகரில் கொண்டு வந்து இத்தாலி நாட்டிலே இறக்கிவிடப்பட்டார். கப்பலிலிருந்து இறங்கி வந்தார். அங்கு தங்கியிருக்கும் பொழுது அவர் அந்த கப்புச்சின் சபையின் உறுப்பினராக அப்பொழுது இருந்தார். ஏனென்றால் மொரோக்கோ செல்ல வேண்டுமென்றால் கப்புச்சின் சபையிலே சேர வேண்டும். எனவே கப்புச்சின் சபையிலே சேர்ந்து தான் மொரோக்கோ சென்றார். இப்பொழுது திருப்பி அவர் மறுபடியும் அசிஸ் நகருக்கு வந்தார். அந்த கப்புச்சின் சபையிலேயே இருந்தார், அசிசியார் வாழ்ந்த இடத்திலே. பிறகு ஒரு நேரத்திலே அங்கு ஒரு குரு பட்டம் நிகழ்ந்தது. அந்த குரு பட்டம் நடந்தபோது வரவேண்டிய இரட்சகர் சபையை சார்ந்த ஒரு அருள் பணியாளர் அங்கு வர முடியாமல் போய்விட்டது. எனவே அவர் சொன்னார்கள், அவருக்கு பதிலாக யாராவது ஒருவர் நற்செய்தியை போதிக்க வேண்டுமே என்று கேட்டார்கள். அப்பொழுது அங்கிருந்து அந்தோனியாரை பார்த்து, நீங்கள் அந்த நற்செய்தி பணியை செய்யுங்கள், மறைவுரை குரு பட்டத்திற்கு நீங்கள் தான் ஆற்ற வேண்டும் என்று. அவர் சொல்லுகிறார், நான் பெரிய போதகர் அல்ல, அது மாத்திரமல்ல, குரு பட்டம் போன்ற நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் கொடுப்பதற்கு நான் தகுதியற்றவன் என்று சொல்லுகிறார். இருந்தாலும் சபை தலைவர் சொல்லுகிறார், இல்லை இல்லை, நீங்கள் தான் மறைவுரை வைக்க வேண்டும், வையுங்கள் என்று சொல்லுகிறார். ஒரு மனதாக ஏற்றுக்கொண்டு அவர் அங்கு மறைவுரை நிகழ்த்துகிறார். மிக மிக அருமையான மறைவுரை ஆற்றுகின்றார். எல்லாரையும் வியப்பில் ஆழ்த்தினார். அவருடைய வாயிலிருந்து இறை வார்த்தைகள், மறைவுரை சொற்கள் அலைகடலென திரண்டு வந்தன என்று பார்க்கின்றோம். ஆகவே இவ்வாறு மிகச்சிறந்த போதகராக அவர் பெயர் பெற்றார். அவர் வாழ்ந்த பகுதியிலே அவர் அங்கிருந்து கடைசியாக மீண்டும் தன்னுடைய அந்த பதுவை அந்தோனியார் இல்லத்திற்கு வருகின்றார். அந்த பதுவைக்கு வருகின்றார். பதுவை நகரிலே அவர் வாழ்கின்றார். அங்கு வாழ்ந்ததால் தான், அவருடைய கல்லறை பதுவைக்கு அருகிலே இருப்பதால் தான் அவருக்கு பெயரே பதுவை அந்தோனியார் என்று வைக்கப்பட்டது. இவர் அந்தோனியார் என்று பெயரை ஏற்றுக்கொண்டது யாரை பார்த்து என்றால், பெரிய அந்தோனியாரை, வனத்தந்தோனியாரை, அதாவது மாரம்பாடியிலே உள்ள அந்த அந்தோனியாருடைய பெயரை இவர் தன்னுடைய பெயராக அவர் மீது உள்ள ஈடுபாட்டால் மாற்றிக்கொண்டார் என்று பார்க்கின்றோம். ஆக இந்த அந்தோனியார் அந்த பணிகளை செய்து கொண்டிருந்தார். அவரை பார்க்க ஏராளமான மக்கள் வந்தார்கள். லம்பார்டி என்ற இத்தாலிய நாட்டு பகுதிக்கு இவரை சிறந்த போதகராக, சிறப்பு போதகராக சபை அனுப்பி வைத்தது. எனவே மக்கள் ஏராளமாக இவரை பார்ப்பதற்கு வந்தார்கள். அவர் அற்புதங்கள் புரிபவராக இருந்தார். முன்னுரையிலே பங்கு தந்தை சொன்னார், கோடி அற்புதர் அந்தோனியாரின் திருவிழாவை கொண்டாடுகிறோம் என்று. ஆம், அந்தோனியார் கோடி அற்புதர் தான். ஒவ்வொரு நாளும் ஏராளமான புதுமைகளை, எண்ணற்ற புதுமைகளை அவர் செய்வார். சபையின் தலைவர் அந்தோனியாரை கூப்பிட்டு சொன்னார், இங்கே பாரு, நீ கணக்கு வழக்கு இல்லாமல் புதுமையெல்லாம் இங்கே செய்து கொண்டு இருக்க அனுமதி இல்லை. ஒரு நாளைக்கு உனக்கு படுவது வெறும் 13 புதுமைகள் தான். 13 புதுமைக்கு மேலே நீ புதுமை செய்யக்கூடாது என்று தடை சட்டம் போட்டார்கள்.
அவ்வளவு புதுமைகள் செய்தார். அவர் மிகச்சிறந்த போதகராக இருந்தார். அந்த குரு பட்டத்திலே மறைவுரை ஆற்றியதை பற்றி நான் சொன்னேன். அதன் பிறகு ஒரு முறை அவர் கேள்விப்பட்டிருப்பீர்கள், பலரும் சொல்லியிருப்பார்கள். ஒரு இடத்திலே அவர் போதிக்க செல்கிறார். அங்கே கத்தோலிக்க நம்பிக்கை இல்லாதவர், நற்கருணை பக்தி இல்லாத ஒரு நாத்திகர் நற்கருணை பற்றி இகழ்ந்து பேசுகிறார். அப்பொழுது இவர் சொல்லுகிறார், நீ என்ன மனிதன், ஒரு கழுதை கூட நற்கருணையிலே இயேசுவை கண்டுகொள்ளும் ஆராதிக்கும் என்று சொல்லுகிறார். அப்படி நாத்திகன் சொல்லுகிறான், அப்படி என்றால் செய்து காட்டுங்கள், நான் கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறான். அந்த நாத்திகர் முன்னால் கதிர் பாத்திரத்தில் நற்கருணை வைத்து கொண்டு வருகிறார். அந்த பீடத்திற்கு வெளியே அங்கே ஒரு கழுதை வருகிறது. கழுதை நற்கருணை ஆண்டவரை பார்த்தவுடன் மண்டியிட்டு தலைவணங்கி ஆராதிக்கிறது. அந்த கழுதைக்கு கூட இயேசுவை அடையாளம் கண்டுகொண்டு ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு மண்டியிட்டு தலை வணங்குவதை பார்த்த அவர் மனம் மாறுகிறார் அந்த நாத்திகர். ஆக இவ்வாறு பல புதுமைகளை செய்தார். ஒரு நேரத்தில் இவர் கடற்கரை ஓரமாக சென்று மக்களுக்கு மறைவுரை நிகழ்த்துவார். அதை கேட்பதற்கு மக்கள் யாரும் அன்று வரவில்லை. எனவே அவர் கடற்கரை பக்கமாக திரும்பி கடற்கரை ஓரமாகவே மறைவுரை நிகழ்த்துவார். அப்பொழுது ஏராளமான மீன்கள் தண்ணீரில் தலையை தூக்கி தூக்கி வந்து நின்று அவருடைய மறைவுரையை கேட்டன என்று பார்க்கின்றோம். ஆகவே அந்தோனியார் தம்முடைய வாழ்க்கையிலே இறைவார்த்தை மீது தனியாக தாகம் கொண்டவராக இருந்தார். அதை நன்றாக 8 ஆண்டுகள் நவசந்நியாச பயிற்சியின் போதே கற்று தேர்ந்தார் என்று பார்க்கின்றோம். அவர் மொரோக்கோ நாட்டிற்கு நற்செய்தி அறிவிக்க செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டார். வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதே போன்று மிகச்சிறந்த மறைவுரையாளராக அவர் குறிப்பிட்ட நிகழ்விலே நிகழ்த்துகின்றார் மறைவுரை. அதன் பிறகு பல்வேறு சூழ்நிலைகளிலே மறைவுரை ஆற்றுகின்றார். லம்பார்டி பகுதி மக்களுக்கு, அந்த இன மக்களுக்கு அவர் நற்செய்தி போதகராக செல்கிறார். இவ்வாறெல்லாம் அவர் போதக பணியில் ஈடுபட்டிருந்தார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பங்கு திருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே நாமும் நற்கருணை மீது, அந்த இறைவார்த்தையின் மீது அதிக பற்று மிக்கவராக இருக்க வேண்டும். 2ஆம் வத்திக்கான் சங்கத்திலே இறை வெளிப்பாடு என்ற ஒரு புத்தகம் சொல்லுகிறது, எண் 21 என்று நினைக்கின்றேன். அது சொல்லுகிறது, தொடக்க காலத்திலிருந்தே திரு அவை, எப்போ இருந்தே? தொடக்க காலத்திலிருந்தே திரு அவை இறை வார்த்தைக்கும் நற்கருணைக்கும் சம வணக்கம் செலுத்தி வந்துள்ளது, சமமான மரியாதை செலுத்தி வந்துள்ளது. ஆனால் மக்களாகிய நாம் நற்கருணைக்குத்தான் மிக மிக அதிகமான வணக்கம் செலுத்துகின்றோம். இறை வார்த்தைக்கு அவ்வளவு கொடுப்பது இல்லை. இயேசு மெய்யாகவே நற்கருணையில் இருக்கிறார் என்பது நம்முடைய திரு அவையின் போதனை தான், இல்லை என்று சொல்லவில்லை. அவர் அங்கே எப்படி இருக்கிறார்? தம்முடைய இறை இயல்போடு இருக்கிறார், மனித இயல்போடு இருக்கிறார், தம்முடைய ஆன்மாவோடு இருக்கிறார், உடலோடு இருக்கிறார். அங்கு மனித இயல்போடும் இறை இயல்போடும் இருக்கிறார். மெய்யாகவே அங்கே இருக்கிறார் என்று நாம் நம்புகிறோம். ஆகவே நற்கருணைக்கு அதிக மதிப்பு கொடுக்கிறோம். இறை வார்த்தையில் அவர் இருக்கிறார் என்று நாம் அவ்வளவு தெளிவாக புரிந்து கொள்வது இல்லை. அது இறை வார்த்தையின் தவறல்ல, நம்முடைய தவறாகும். ஏனென்றால் நாம் பார்க்கின்றோம், முதல் வாசகம் வாசிக்கும்போது, இன்றைய திருப்பலியாக இருந்தாலும் சரி, அதை வாசிக்கும் பொழுது அதில் யார் நம்மோடு பேசினார்? விண்ணக தந்தை கடவுள் பேசுகிறார். முதல் வாசகத்திலே கடவுள் பேசுகிறார். அந்த கடவுளுக்கு நாம் என்ன செய்கிறோம்? நம்மோடு பேசும் கடவுளுக்கு நாம் ஊமையாக இருக்கக்கூடாது. என்ன செய்ய வேண்டும்? பதில் கூற வேண்டும். அதற்காகத்தான் பதில் உரைக்கும் பாடல், என்ன பாடல் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது? பதில் உரை பாடல். அதை பாடினோம். கடவுள்
என்னோடு பேசுகிறார், நான் கடவுளோடு பேசுகிறேன். உரையாடல் நடக்கிறது, அது கடவுள் இருக்கிறார். நற்செய்தி வாசிக்கும்போது அங்கே என்ன நடக்கிறது என்று கேட்டால், பங்கு தந்தை வாசித்தார். நற்செய்தி வாசகத்தை யாரெல்லாம் வாசிக்கலாம் என்றால், ஒரு திருத்தொண்டர் வாசிக்கலாம், ஓர் அருள் பணியாளர் வாசிக்கலாம், ஓர் ஆயர் வாசிக்கலாம். மக்கள் யாரும் நற்செய்தியை வாசிக்கக்கூடாது. இப்போ நான் கேள்வி கேட்க போகிறேன். இந்த பெரிய வெள்ளிக்கிழமை, குருத்து ஞாயிறு போன்ற நாட்கள் எல்லாம் நற்செய்தி பகுதியை வாசிக்கிறோம். கோயிலில் 4 பேர் 5 பேர் சேர்ந்து வந்து வாசிக்கிறாங்க. அது வாசிக்கலாமா? அப்படி சரி சரி. ஆனால் அன்று ஏன் மற்ற பகுதியை கூட மற்றவங்க வாசிக்கலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்தாங்கன்னா, அப்போ ஒவ்வொரு வாரமும் செய்யலாம்ல, ஒவ்வொரு பூசையிலும் செய்யலாம்ல. இயேசுவோட பகுதியை மாத்திரம் ஃபாதர் வாசிக்கலாம், மற்றவங்க வாசிக்கிறது மற்ற பகுதியை மற்றவங்க வாசிக்கலாம், அப்படி செய்யலாம்ல. அப்படி செய்கிறது இல்லையே. ஏன் என்று கேட்டால், அந்த 2 நாளும் வாசிக்கக்கூடிய அந்த நற்செய்தி பகுதி ஒரு நற்செய்தியாளர் எழுதியபடி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகளின் வரலாறு. அது வரலாறாக வாசிக்கப்படுகிறது, ஒரு தொகுப்பாக வாசிக்கப்படுகிறது, மிக நீண்ட வாசமாக கொடுக்கப்படுகிறது. ஆகவே அன்று பொதுநிலையினருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஆனால் மற்றபடி அன்றாட திருப்பலியிலும் ஞாயிறு திருப்பலிகளிலும் நற்செய்தி வாசிக்கும்போது நற்செய்தி அறிவிப்பது யார் என்றால், கிறிஸ்துவே நற்செய்தி அறிவிக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு எவ்வாறு தம்முடைய சீடர்களுக்கு, திருத்தூதர்களுக்கு, மக்கள் கூட்டத்தாருக்கு நற்செய்தியை போதித்தாரோ, அறிவித்தாரோ, அதே போல நமக்கும் அறிவிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் நற்செய்தி வாசகத்தை திருத்தொண்டரோ, அருள் பணியாளரோ, ஆயரோ தான் வாசிப்பார், மக்கள் யாரும் வாசிக்கக்கூடாது என்பதாகும். எனவே அன்பு மக்களே, இந்த இறைவார்த்தையை நாம் வீட்டிலே வைத்து தினமும் வாசிக்க வேண்டும். நம் குடும்பங்களிலே எல்லாரிடமும் ஏறக்குறைய வீடுகளில் விவிலியம் இருக்கும் என்று நம்புகிறேன். அதனால் அதை வாசிக்கிறோமா? ஒரு வீட்டிலே ஒரு அப்பா இருந்தார். அவர் மாதம் இந்த கரண்ட்டு பில்லு, அப்புறமேட்டு மளிகை கடை பில்லு, இது மாதிரி சில பில்லு வச்சிருப்பார் வீட்டில். 1ஆம் தேதிக்கு பிறகு பணம் கட்ட வேண்டும், சம்பளம் வாங்கினோன்னே பணம் கட்டணும்ட்டு. ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதிக்கு பிறகு அதை எடுத்து பார்க்கறதுக்கு ஆசைப்படுவார். ஆனால் முடியாது. அந்த பில்லு எங்கே இருக்குன்னு தெரியாது. எல்லாரும் புழங்குற இடத்துல வைக்கிறதுனால ஒருத்தர் அங்கிட்டு இங்கிட்டு போட்டுருவாங்க. அப்பா அந்த பில்லை தேடி எடுக்கங்காட்டியும் வீட்டையே அப்படியே பரட்டி போட்டுருவார். இதை பார்த்துக்கிட்டே இருந்தான் வீட்டில் இருந்த சின்ன பையன். அப்பா சொன்னால் ஒரு நாள், அப்பா இந்த பில்லெல்லாம் கொண்டாங்க, இங்கே நீங்கள் வைக்க வேண்டாம், எங்கேயும் வைக்க வேண்டாம், ஏன்ட்ட கொடுங்க, நான் பத்திரமா வச்சுருப்பேன், நான் உங்களுக்கு பில்லை கரெக்டாக கொடுப்பேன், கேட்குறப்ப கொடுப்பேன், 1ஆம் தேதி டான் எடுத்து கொடுப்பேன் அப்படிங்கிறான். அப்பா சொல்கிறார், டேய் காணா போட்டுறாதரா மகனே, பத்திரம்டா அப்படி சொல்லி அந்த கடந்த மாதத்தின் பில்லாம் கொடுத்துக்கிட்டே வந்தார். தேதி 1ஆச்சு. அப்பா கூப்பிட்டாரு, டேய் கரண்ட்டு பில்லை கொண்டா. போனால் உடனே கொண்டாந்து கொடுத்தான். மளிகை கடை பில்லை கொண்டா, உடனே எடுத்து கொண்டாந்து கொடுத்தான். அப்பாவுக்கு ஒரே ஆச்சரியம், டேய் நான் வச்ச பில்லு காணாம போகுது வீட்டில், நீ வச்ச பில்லு அப்படியே இருக்குது, எங்கடா கொண்டு வைக்கிற அப்படின்னு கேட்டார். அப்பா அவன் சொன்னான், எப்பா
நான் அந்த பில்லை கொண்டு போய் வீட்டில் இருக்கிற பைபிள் உள்ளே வச்சுருவேன். பைபிளை வீட்டில் என்ன செய்யறது, யாருமே போய் சீன்றதில்லை. என்ன செய்யறதில்ல? சீன்றதில்லை, தொடுறது கூட இல்லை. ஆகவே அங்கே எது வச்சாலும் அப்படியே இருக்கும். அதை நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னான். புரியுதா? அதிலிருந்து நம்ம வீடுகளில் பைபிள் வச்சுருப்போம், இறை வார்த்தை இருக்கலாம். இறை வார்த்தை சில வீடுகளில் ஸ்தாபகம் இருப்பார்கள். ஆனால் இறை வார்த்தையை வாசிக்கவில்லை என்றால் அது நமக்கு வீண். இறை வார்த்தையில் கடவுள் குடியிருக்கிறார், கடவுள் உடன் இருக்கிறார், கடவுள் நம்மோடு பேசுகிறார், கிறிஸ்து நம்மோடு பேசுகிறார். ஆக அந்த விவிலியத்தின் மீது நாம் பற்று கொள்ள வேண்டும். அந்தோனியார் விவிலியத்தின் மீது, நற்செய்தியின் மீது, இறை வார்த்தை மீது பற்று கொண்டவராக இருந்தார். இரண்டாம் வத்திக்கான் சங்கம் சொல்லுகிறது, இந்த இறை வார்த்தை என்பது நமக்கு ஆன்மாவிற்கு உணவாக உள்ளது, ஆன்மாவிற்கு ஊட்டமாக உள்ளது என்று சொல்லுகிறாரு. எனவே நமக்கு இந்த ஆன்மாவுக்கு உணவாக, ஊட்டமாக, உயிரளிப்பதாக உள்ள இறைவார்த்தை மீது நாம் எப்போதும் அதிகமான பற்றுக்கொள்ள இறைவன் நமக்கு அருள் தர வேண்டும் என்று இத்திருப்பலியில் தொடர்ந்து வேண்டிக் கொள்வோம். இப்பொழுது நாம் மன்றாட்டுகளுக்காக எழுந்து நிற்போம். எல்லாம் அல்ல என்றும் வாழும் எங்கள் அன்பு தந்தையே இறைவா, இதோ மக்கள் நாங்கள் எழுப்புகின்ற எங்கள் மன்றாட்டுகளை எல்லாம் கனிவாய் கேட்பீராக. வாழ்வுக்கு வழியான வார்த்தையான இறைவா, உமது திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், இறைமக்கள் அனைவரும் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை வாசித்து வாழ்வாக்கி பிறருக்கும் தனக்கும் முன்மாதிரியாக வாழ்க்கை வாழ்ந்து இறை ஆட்சியையும் மண்ணுலகில் பரப்ப தேவையான அருள் வளங்களையும் பரிசுத்த ஆவியின் உடன் இருப்பையும் மன தெளிவையும் ஞானத்தையும் தந்து வழிநடத்துமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வளிக்கும் வல்லலே இறைவா, எமது மறைமாவட்ட மேதகு ஆயர் ஆரோக்கியராஜ் அவர்களை உம் பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அவர்கள் இம்மறை மாவட்டத்தை நல்முறையில் வழிநடத்தி தேவையான உடல் உள்ள சுகத்தையும் ஆன்மீக நலத்தையும் தூய ஆவியானவரின் வழிகாட்டுதலையும் தந்தருளும். மேலும் உமது திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய அருளையும் பொழிந்தருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வார்த்தையாலே உலகை படைத்த இறைவா, எமது பங்கையும் பங்கில் உள்ள ஒவ்வொரு மக்களையும் வழிநடத்தி பாதுகாத்து அருணுமாக இருந்து வருகின்றீர். மூவொரு இறைவனால் ஆசிர்வதிக்கப்பட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் வார்த்தையின் மேன்மையையும் மகத்துவத்தையும் புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை வாசித்து தியானித்து எமது வாழ்வாக்கிட மன தெளிவையும் மன உறுதியையும் தந்து வழி நடத்தியருளும். இவ்வார்த்தையை கேட்கின்ற மக்களாக நாங்கள் வாழாமல் அவற்றை எங்களுடைய வாழ்வாக்கி கிறிஸ்துவுக்கு சான்று பகரக்கூடிய மக்களாக வாழ தேவையான அருள் வரங்களை தந்தருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மக்களாக இருக்க எங்களை தேர்ந்தெடுத்த இறைவா, உமது பணியை செய்வதற்கு எமது பிள்ளைகளுக்கு இறை அழைத்தலை தந்தருளும். எமது குடும்பத்தில் உள்ள பெரியோர்கள், பெற்றோர்கள் இறை அழைத்தலை ஊக்குவிக்கவும் அதன் வழியாக இறை ஆசிரை பெற்றுக்கொள்ளவும் அருள் புரிந்தருளும். எம்மை சார்ந்திருக்கின்ற ஏழை எளியவர்களுக்கும் அனாதைகளுக்கும் விதவைகளுக்கும் எம்மால் முடிந்த அளவு இறை வார்த்தையின் வழியில் உதவி செய்து இறை வார்த்தையை எம்மில் வாழ்வாக்கிட அருள் வரங்களை தந்தருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக கைகளை குவித்து கண்களை மூடி பங்கு திருவிழா நாளிலே கடவுள் நமக்கு நிறைவான ஆசியை பொழிகிறார்
என்ற நம்பிக்கையோடு நம் தேவைகளை எடுத்துச் சொல்லி மன்றாடுவோம். என்றும் வாழும் எங்கள் அன்பு தந்தை இறைவா, மக்கள் எங்களுடைய மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவிசாய்த்திரளும். அதனால் அருளை நிறைவாக பெற்றுக்கொள்ளுகின்ற நாங்கள் எங்கள் பாதுகாவலர் புனித அந்தோனியாரை போல இறைவாத்தின் மீது தாகமும் பற்றும் ஆர்வமும் கொண்டவராக எப்போதும் திகழ எங்களுக்கு வரமருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஏற்றுக்கொள்ளும் என் இறைவா பலியை, எம் பலியை மாற்றிடுவாய் இதை உணராய் இறைவா எம் தலைவா. இது உந்தன் அருள் கொடையே, இது உந்தன் அருள் கொடையே, இது உந்தன் அருள் கொடையே, இது உந்தன் அருள் கொடையே. ஏற்றுக்கொள்ளும் என் இறைவா பலியை, என் பலியை மாற்றிடுவாய் இதை உணராய் இறைவா என் தலைவா. வாழ்வை தருகின்ற பலியாக இதை ஏற்று உனதாய் மாற்றிடுவாய். என் வாழ்வை தருகின்ற பலியாக இதை ஏற்று உனதாய் மாற்றிடுவாய். ஆனந்தமுடனே எம்மை அளிக்கின்றோம், ஆனந்தமுடனே எம்மை அளிக்கின்றோம். ஆயனே எம் ஆயனே, ஏற்றுக்கொள்ளும் எம் இறைவா பலியை, எம் பலியை மாற்றிடுவாய் இதை உணராய் இறைவா எம் தலைவா. உந்தன் அருள் கொடையே, இது உந்தன் அருள் கொடையே, இது உந்தன் அருள் கொடையே, இது உந்தன் அருள் கொடையே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல நம் தந்தையாகும் கடவுளுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருக்கும் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அந்தோனியார் என்னும் உம் புனிதரின் திருவிழா திருப்பலியில் உமது பீடத்திற்கு நாங்கள் கொண்டு வந்த இக்காணிக்கைகளை எல்லாம் ஏற்றுள்ள உம்மை வேண்டுகிறோம். அதனால் இத்தூய மறை நிகழ்வுகளின் வழியாக இவருக்கு நீர் மாட்சி அளித்தது போல எங்கள் மீது உமது இரக்கத்தையும் தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித பதவி அந்தோணியாரின் திருவிழாவில் உமது திரு அவை இன்று சிறப்பாக மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினைகளால் எங்களை பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் எங்களை பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமக்கு புகழ்ச்சி பண்ண சேர்த்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து
வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவிருக்கின்ற உம்முடைய திரு அவையின் நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உம்முடைய திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திடும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகந்தவராய் இருந்தவர்கள் புனிதல் அனைவருடனும் எம் பாதுகாவலர் புனித அந்தோணியாரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமறில்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து ஒரே குரலாய் பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியின் அடையாளத்தை பகிர்ந்து உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்ம
இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்து கலைக்க பெற்றுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருத்தம் நம்மை காத்து நமக்கு வாரிநாதா கனிவோடு வாவா, உயிர் தந்த தேவா உயிரோடு வாவா. கல்வாரிநாதா கனிவோடு வாவா, உயிர் தந்த தேவா உயிரோடு வாவா. என்று வாழ்வா என்னில் வாழவா, என்றும் வாழ்வா என்னில் வாழவா. கல்வாரிநாதா கனிவோடு வாவா, உயிர் தந்த தேவா உயிரோடு வாவா. கல்வாரிநாதா கனிவோடு வாவா, உயிர் தந்த தேவா உயிரோடு வாவா. வாழ்வில் எத்தனை துன்பம் எனக்கு வந்த போதிலும், வாழ்வில் எத்தனை துன்பம் எனக்கு வந்த போதிலும், இமை பொழுதும் விலகாமல் அருகில் இருப்பவா, இமை பொழுதும் விலகாமல் அருகில் இருப்பவா. இயேசு இறைவனே அன்பு ஆயனே, இயேசு இறைவனே அன்பு ஆயனே. கல்வாரிநாதா கனிவோடு வாவா, உயிர் தந்த தேவா உயிரோடு வாவா. கல்வாரிநாதா கனிவோடு வாவா, உயிர் தந்த தேவா உயிரோடு வாவா. உலகில் எத்தனை உறவு எனக்கு இருந்த போதிலும், உலகில் எத்தனை உறவு எனக்கு இருந்த போதிலும், பேரன்பாய் நிலையாக தொடர்ந்து வருபவா, பேரன்பாய் நிலையாக தொடர்ந்து வருபவா. இனிய இதயமே இதயவேந்தனே, இனிய
மனிதர் பலரும் தொடர்ந்து என்னை வெறுத்த வேளையில், மனிதர் பலரும் தொடர்ந்து என்னை வெறுத்த வேளையில், குறையோடு என்னை ஏற்று அன்பு செய்பவா, குறையோடு என்னை ஏற்று அன்பு செய்பவா, தேவனேசனே இயேசுராஜனே, தேவனேசனே இயேசுராஜனே, கல்வாரி நாதா கனிவோடு வாவா, உயிர் தந்த தேவா உயிரோடு வாவா, கல்வாரி நாதா கனிவோடு வாவா, உயிர் தந்த தேவா உயிரோடு வாவா. அறிஞர் பலரும் பல துறையில் நிலைத்த நேரத்தில், அறிஞர் பலரும் பல துறையில் நிலைத்த நேரத்தில், ஒன்றும் அறிய என்னை இன்று தேர்ந்த தெய்வமே, ஒன்றும் அறிய என்னை இன்று தேர்ந்த தெய்வமே, எளிய வடிவமே நல்ல மீட்பனே, எளிய வடிவமே நல்ல மீட்பனே, கல்வாரி நாதா கனிவோடு வாவா, உயிர் தந்த தேவா உயிரோடு வாவா, கல்வாரி நாதா கனிவோடு வாவா, உயிர் தந்த தேவா உயிரோடு வாவா, என்று வாழ்பவா என்னில் வாழவா, என்று வாழ்பவா என்னில் வாழவா, கல்வாரி நாதா கனிவோடு வாவா, உயிர் தந்த தேவா உயிரோடு வாவா, கல்வாரி நாதா கனிவோடு வாவா, உயிர் தந்த தேவா உயிரோடு வாவா. அனைவரும் ஆண்டவருக்கு நன்றி கூற எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. எல்லாமல்ல இறைவா, எங்கள் பாதுகாவலராகிய புனித அந்தோனியாரின் திருவிழாவை கொண்டாடி இத்திருப்பலியில் விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற எங்கள் அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடைகளை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டுகின்ற மீட்பின் பாதையில் வழி நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கடவுளின் சிறப்பாசிரியை பெற்றுக்கொள்ள அனைவரும் கைகளை குவித்து கண்களை மூடி தலை சாய்த்து ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனிதர்களின் மாட்சியும் அக்களிப்புமாகிய இறைவா, அவர்களுடைய சிறப்புமிக்க வேண்டுதல்களால் உங்களுக்கு வலுவூட்டி உங்கள் மீது தமது ஆசியை இறைவன் நிறைவாய் பொழிவாராக. ஆமென். நீங்கள் புனிதர்களின் பரிந்துரையால் மிகச்சிறப்பாக உங்களுடைய பங்கின் பாதுகாவலராகிய புனித அந்தோனியாருடைய ஜபங்களாலும் மன்றாட்டுகளாலும் பரிந்துரைகளாலும் தீமையிலிருந்தெல்லாம் விடுதலை பெற்று அவருடைய புனித வாழ்வின் எடுத்துக்காட்டால் பயிற்சி பெற்று இறைவனுக்கும் மக்களுக்கும் பணி செய்வதில் என்றும் கருத்தூண்டு நிற்க செய்வாராக. இவ்வாறு மக்கள் விண்ணக புனித கூட்டத்தில் இணைந்து முடிவில்லா அமைதி பெறுவதைக் கண்டு அகமகிழும் திருவையின் பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரோடும் வான்வீட்டில் மகிழ்ச்சி அடைய செய்வாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக.
ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நல்லது நடக்கும், நம்புங்கள், ஜெபியுங்கள். நல்லது நடக்கும், நல்லது நடக்கும்,